ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைஜெயந்தி கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி எங்கள் நிலத்தில் இருக்கிற தோட்டத்தை பார்த்துட்டே நம்ம ஜாலியாக சிக்கன் 65 சமைக்கலாம். வாங்க, அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் எங்கள் நிலத்துக்கு போகிற வழி. நிலத்தை சுற்றி நாங்கள் கம்பி வேலி போட்டிருக்கோம். அதில் அவரை செடியெலாம் போட்டு வச்சுருக்குறோம். இன்னும் காயெலாம் எதுவும் வைக்கல. வாங்க இப்போ கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம உள்ளார போகலாம். என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய மாமரம் இருக்குது. புளிய மரமும் அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. 2 ரூம் இருக்கிற ஒரு சின்ன வீடு இருக்குது. தனிஸ் உக்காந்துட்ருக்கான். இப்போ நம்ம சிக்கன் 65 செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து மஞ்சள் பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 4 வாட்டி வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு பேஸ்ட்டு போல் அதுக்கு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பியூர் மிளகாய் பொடி, சிக்கன் 65 வந்து ஆச்சி மசாலா எடுத்துருக்குறேன். உங்களுக்கு எந்த பிராண்ட் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கலருக்காக காஷ்மீர் சில்லி பவுடர். அது காரம் இருக்காது. இப்போ லெமன் அறுத்துட்டு வந்துடலாம் வாங்க. எங்கள் செடியில் இதுதான் லெமன் செடி. சின்னசாக தான் இருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் காய் விட்டுருக்குது. 2 காய். தனிஸ் தான் லெமன் பறிக்க போகிறான். காயாக தான் இருக்குது. சரி, இப்போ நான் யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை, பரவாயில்ல, நாங்கள் அறுத்துக்க போகிறோம் அதை. இப்போ இந்த லெமனில் நம்ம பாதி பிழிஞ்சு விட்டுக்கலாம் சாறு. நம்ம இப்போ எங்கேயாச்சும் வெளியில் போய் ஃப்ரெண்ட்ஸும் கூட சாப்பிட்றோம் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா இந்த ரெசிபி நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். சீக்கிரமாகவும் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். லெமன் சாறு நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட் போல் நம்ம அதை பிசைஞ்சிக்கலாம். பார்த்து சேர்த்துக்கோங்க. தண்ணியும் அதிகமாகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கொல கொலன்னு போயிடும். கரெக்டாக இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நான் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் மறந்துட்டேன், அதுக்கப்புறமா சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதில் சேர்த்துட்டு சிக்கன் பீஸில் நல்லா பிடிக்கிற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. மசாலாலாம் நம்ம சிக்கன் பீஸில் கட் பண்ணிக்கிறோம்ல, அந்த ஹோல்ஸ் எல்லாம் நல்லா மசாலா ஃபுல்லாக நீங்கள் தடவி விட்டுருங்க. இது ஒரு நல்லா 20 நிமிஷம் நம்மளுக்கு ஊறட்டும், இல்லை 1/2 மணி நேரம் கூட ஊறட்டும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும் நம்மளோட சிக்கன் 65. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் மறந்துட்டேன்னு சொன்னல, அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நான் நல்லா கலந்து விட்டுறேன். இதை அவ்வளோதான், நல்லா கலந்து விட்டாச்சு. இது ஒரு 1/2 மணி நேரம் நம்மளுக்கு ஊறட்டும். நான் இன்றைக்கி சிக்கன் 65 வந்து அடுப்பில் தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு ஓலை வச்சு நம்ம பற்ற வைக்கலாம் அடுப்பை. தேங்காய் ஓலை வச்சு நம்ம அடுப்பத்தை வச்சா தான் நமக்கு சீக்கிரமாக எரியும் விறகு. அவ்வளோதான், எரிய ஆரம்பிக்குது. இது வந்து மாட்டுக்கெலாம் கூழ் செய்வாங்க இந்த அடுப்பில். நம்ம இப்போ அதிலே செஞ்சுக்கலாம். நல்லா அடுப்பு பற்றிருச்சு. ஒரு மண் சட்டி வாணால் வச்சுருக்கிறேன். அதில் கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம மறுபடியும் இது யூஸ் பண்ண போகிறதில்ல. எண்ணெய் காஞ்சதும் நம்ம லெக் பீஸை போட்டுடலாம். தீ வந்து கொஞ்சம் மிதமாகவே இருக்கட்டும், அப்போ தான் நம்மளுக்கு சிக்கன் கருகிடாமல் வேகும் நல்லா. ஒரு 3 நிமிஷம் கழித்து திருப்பி போட்டுக்கோங்க. நம்ம இதை ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணணும், அப்போ தான் நல்லா வேகும். பாருங்கள், எண்ணெயில் மசாலா ஒட்டாமல் சூப்பராக வந்துக்குது நமக்கு, கிரிப்ஸியாக நல்லா சிக்கன் 65. நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. எங்களது மாடு 2 இருக்குது, அது தண்ணி குடிக்குது. நிலத்தை பார்த்துக்கிறவங்க அதுக்கு தண்ணி குடிக்க வைக்கிறாங்க. அந்தாட்ட பார்த்தீங்கன்னாக்கா எங்களது கொய்யா தோட்டம் இருக்குது. இது ஒரு 4 வருஷம் ஆச்சு இப்போ தான் வச்சு. இது ஒரு 2 டைம் காய் வச்சுருக்குது இப்போ வரைக்கும். அந்த கொய்யா தோப்புக்கு இடையில் சின்ன வெங்காயம்னு சொல்லுவாங்கள்ல, சாம்பார் வெங்காயம்,
அது நட்டு வச்சுக்கிறோங்க. இப்போ தான் இந்த அளவுக்கு வந்துக்குது. அடியில் தான் அது வெங்காயம் வைக்கும். இந்த கால்வாய் ஃபுல்லாக நாங்கள் நீட்டாக நட்டு வச்சுக்கிறோங்க. அதை வீட்டுக்கு தேவையான வெங்காயம் நாங்கள் இதிலே கலெக்ட் பண்ணிவிடுவோங்க. கொய்யாக்காய் பாருங்கள், ஒரு 2 நாளைக்கு முன்னே தான் அறுத்துட்டாங்க, இல்லைன்னா இருந்திருக்கும். பிஞ்சு தான் இருக்குது இப்போது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கொய்யாப்பழம். நமக்கு சிக்கன் 65 இப்போ ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். அதை ரொம்பவே சூப்பராக இருக்குது. பார்க்கக்குள்ளே சாப்பிடணுன்னு தோணுது. ரொம்ப ரொம்ப கிரிப்ஸியாக வந்துக்குது நமக்கு. இப்போ அதே போல் நம்ம எல்லா சிக்கன் பீஸ்களையும் போட்டு எடுத்துக்கலாம். நிலத்தில் வந்து செஞ்சு சாப்பிட்றது சிக்கன் 65 ரொம்பவே ஜாலியாக இருக்குது. தனிஷ்க்கும் ரொம்பவே என்ஜாய் பண்ணான். சிக்கன் போட்டதும் நம்ம உடனே திருப்பி விட்டுற வேண்டாம். ஏன்னா இது மண் சட்டி பாத்திரம், அதிலே ஒட்டிக்கும். ஒரு 3-4 நிமிஷம் கழித்து திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எங்கள் கோழிங்க இறை சாப்பிட்டுட்ருக்கு. இது வந்து நாய் பிடிச்சிரும் அப்படின்றதுனால இந்த வலையில் தான் நாங்கள் இந்த கோழி விட்டு வச்சுக்கிறோங்க. இப்போ நாங்கள் எல்லாம் இருக்கிறதுனால வெளியே விட்டுருக்கோம். அவ்வளோதான், சிக்கன் வெந்துடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம். இதுவும் தனிஷ் சிக்கன் 65 போட்டதுமே நான் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு எடுத்து வச்சிட்ருக்கான். எங்களுது அந்த சைடு நெல் நட்டுருக்காங்க, அங்கே போயிட்டு நான் சாப்பிட்றேன், நான் போகிற மம்மி எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். தனிஷ் போயிட்டு தனியாக சாப்பிட்டுட்ருக்கான். வாங்க என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். தனிக்குட்டி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குதுமா, சான்ஸே இல்லை, செம்மையாக இருக்குதுமா அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவன் சொல்கிற வாய்ஸ் வந்து என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல, எனக்கு எப்படின்னு தெரியல. அது இந்த சைடு ஃபுல்லாக வாழை மரம் இருக்குது. நம்மளுக்கு இலை தேவைப்பட்டால் நம்மளுக்கு உதவும் இல்லை, அதனாலையும் பழமும் சாப்பிட்லாம். அதனால் ஸ்ட்ரைட்டாக நாங்கள் வாழை மரம் வச்சுருக்குறோங்க. குருவி கிளி எல்லாம் எப்படி கற்றுது பாருங்கள், சவுண்டாக சூப்பராக இருக்குது. அடுத்து இதெல்லாம் பெரிய கோழிங்க எங்களுது. 2 ஒயிட் கோழி இருக்குது பாருங்கள், ரொம்பவே சூப்பராக க்யூட்டாக இருக்குதுங்க. இந்த கோழி வந்து எங்களுக்கு முட்டை கொடுக்கும். இதுதான் இந்த பிளாக் கலர் கோழி வந்து ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. இதுக்கு பேர் வந்து தனிஷ் ஜீப்ரான்னு வச்சுக்கிறான். அடுத்து எங்களது வீட்டுக்கு பக்கத்துலேயே சொரக்காய் செடி இருக்குது. இப்போ தான் எல்லாம் பூ பிஞ்சு விட ஆரம்பிச்சுக்குது. ஒன்று மட்டும் பெருசாக இருக்குது, அது காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பூ இருக்குல்ல, அதுக்கு அடியில் அப்படியே காய் இருக்கும் பாருங்கள். இது ஒன்று மட்டும் காய் வச்சுருக்குது, மீதியெல்லாம் பூ பிஞ்சாக தான் இருக்குது. இது வந்து பச்சை சுரக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வைஜெயந்தி கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.